எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஸோ என்னடா ரொம்ப நாள்லே பழைய மொபைலில் கேப்சா டைப் பண்ணிகிட்டு இருக்கே அப்படின்ட்டு நண்பன் வந்து சொன்னான். நண்பா மைத்ரிக்கு ஒரு நல்ல மொபைலை கேப்சா டைப் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மொபைலாக சொல்கிறோம் அப்படின்ட்டு கேட்டிருந்தான். சரி, கிட்டத்தட்ட பழைய மொபைலில் கேப்சா அடிச்சு பாதி டிஸ்பிளே வந்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். அதற்காக பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு புதுசாக வந்து மொபைல் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட போட்டு 1 வீக் ஆகுது. ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ தான் கொண்டு வந்தாங்க. பார்த்துலாம். சரி, நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். பிரிக்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா கத்தி கூட ரெட் கலர் பாக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறானுங்க. திருப்பேன். ஓகே மேலே ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணு. ஃபோனே ஒரே கலரு, ட்ரெஸ்ஸும் ஒரே கலருங்க. இது பாக்ஸ் மட்டும் தான் இந்த கலர் தான். ஃபோன் பிளாக் கீழே வச்சு பெரிய சோனிக் பிளாக்டா. ஆக்சுவலாக அவனால் பிரிக்க முடியலைங்க. ஃபோன் சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக என்ன பிரிக்க சொன்னேன், செல்லுக்காக எத்தனை மாதம் 2 மாதம் என்கிட்ட கேமரா கொடுத்துட்டான். கேமரா இல்லைனா கூட நான் ஓரளவுக்கு பிரிச்சிருப்பேன். ரோட்டில் பிரிச்சுங்க பார்ப்போம். அப்புறம் கஷ்டப்பட்டு நகத்தை வச்சு அப்படியே கிழிச்சு ஓப்பன் பண்ணிட்டான். அடேங்கப்பா அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் நெவர் செட்டில்டு இப்போ நல்லா இதுவாக வர மாதிரி பண்ணி நான் இன்ஃபினிட் கேஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு ஸ்லிம் பேசி நல்லா இருக்குங்க. வாரண்டி கார்டு, குயிக் கைட், OnePlus ஸ்டிக்கர், டேட்டா போட்டுங்களாங்க கையில் வச்சு. அதை இது என்னது இது என்னங்க ஏடிஎம் கார்டு மாரி இருக்கு. ஸ்டிக்கரு சிமேஜிக் டூலுங்க. அது ஹோல்சேல்ஸ். அது சிமேஜிக் டூல்லாம் கிடையாது. இது என்னங்க ஏடிஎம் கார்டு OnePlus காசுலாம் சொருவி எடுத்துக்கலாம் போல. நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணால் இதில் ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்க, தீக்கிறீங்க போல. சரி, நெக்ஸ்ட் நம்ம ஃபோனுக்காக வரலாம். வா, கையில் எடுக்கும்போது செம்ம வெயிட்டுங்க. இன்னும் எடுக்கவே இல்லை. எப்படி எடுக்குதுன்னு தெரியலையா? சீக்கிரம்டா. அப்பா எப்படியோ ஒரு வழியா எடுத்துட்டான்பா. 11 எடுத்துலாம். பார்த்தீங்கன்னா மொபைல் பார்த்தீங்கன்னா OnePlus மொபைல் வாங்கியிருக்கான். பொருள் ஒர்த்து வருமா? அப்படியே பேக் சைட் தான் ஒர்த்து வருமா? ஒர்த்து செம்மையாக இருக்குங்க. மொபைலு வேறு லெவலில் இருக்குது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வச்சுருக்காங்க. பின்னாடி பாருங்கள், சும்மா பிளாக் கலரில் வச்சு செதுக்கி வச்சுருக்காங்கங்க. நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அவங்க பாருங்கள், கேமராலாம் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா OnePlus மொபைல். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டுக்கான லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். கையில் பாருங்கள், சும்மா எடுத்து அப்படியே சும்மா பலன்னு ஜொலிக்குதுங்க. அந்த மொபைல்லாம் வேறு லெவலில் இருக்குது. கையில் செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த மொபைலோட ரிவ்யூ வேணா சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்மளை இந்த மொபைலை பற்றி டீப்பாக ரிவ்யூ பண்ணலாம். ஃபோன் ஆன் பண்ணு. ஸ்ட்ரைட் கேப்சாவே டைப் பண்ண முடியல. அவனும் ரொம்ப நாள் புலம்பிட்டு இருந்தான். ஸோ கிட்டத்தட்ட எப்படியே ஆர்டர் பண்ணி 1 வீக் கழித்து எப்படியே எடுத்து வந்தாங்க. ஸோ மொபைலை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்குறோம். வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அண்டு நம்ம V3 சார்ஜ்லாம் பார்த்து ஸோ கேப்சாலாம் பண்ணத்துக்கு வேறு லெவலில் ஒரு ஸ்மூத்னஸாக வேறு லெவலில் ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கிடச்சிதுங்க. அண்டு இந்த மொபைலில் நீங்கள் யாராச்சும் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அண்டு இந்த மொபைலோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃப்ளிப்கார்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் OnePlus 11R உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டிங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஸோ மொபைலை ஆர்டர் பண்ணிக்கிங்க. அண்ட் இந்த மொபைலோட ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 42,000 இருக்கும். இப்போ சம்திங் ஏதோ ஆஃபர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிங்க. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை வச்சு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதோ டிஸ்கவுண்ட் ஏதோ ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிங்க நண்பா. ஸோ ஓகே நண்பா, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. டாடா பாய். நண்பா பாய்.